Hold up. சிக்கன் கிரேவிக்கு ரொம்ப முக்கியமான ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண சிக்கன், ஃபைன் சாப்டு ஆனியன் அண்ட் டொமேட்டோ எடுத்துருக்கோம், அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துருக்கோம். ஸோ எவ்ரி திங் இஸ் ரெடி. இப்போ என்ன பண்ணலாம், அடுப்பை ஆன் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு உண்மையாக சமைக்கிறவங்களே சொல்லுவாங்க. ஹாய், இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் வந்து எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். பட்டை 2 பீஸ் போட்டுக்கலாம். கிராம்பு ஒரு 3 இது போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிறேன். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்ச அப்புறம் கட் பண்ண பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 சின்னதாக தான் இருந்தது, 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு போட்டால் சீக்கிரம் வந்து வெங்காயம் வதங்கிடும். உப்பு பத்தலைன்னா கூட லாஸ்ட்டாக போட்டுக்கலாம், நிறைய விஷயம் ஒன்றும் பண்ண முடியாது. வதக்கி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லை கறிக்கிடும். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும். மூடி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் தக்காளி ஸ்மாஷ் ஆகிடும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சிக்கன் 1/2 கிலோன்றனால கம்மியாக தான் போட்டிருக்கேன். இந்த இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம்.
இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போயிடுச்சு. இப்போ சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம். சிக்கனை வந்து நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இதிலே வேகட்டும். அதுக்கப்புறமா மசாலா போட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த கிரேவியில் வந்து உருளைக்கிழங்கு போட்டால் ரொம்ப பிடிக்கும். எனக்காக போட்டுக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் இந்த சிக்கன்லேருந்து தண்ணி வரும். அதுக்கப்புறமா மசாலா போட்டுக்கலாம். அதையும் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். தண்ணியை சேர்க்காம எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்க. இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம். இதில் வந்து மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்தே அரைச்சிருக்கோம். மல்லித்தூள் வந்து 1 கிலோனா மிளகா வந்து இது குண்டு மிளகா தான் எடுத்திருக்கோம். அது வந்து காரம் இருக்காது. அதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மல்லித்தூள் 1 கிலோனா இது வந்து 3/4 கிலோ எடுத்துக்கணும். காரம் நிறையா சாப்பிட்றவங்க ஈக்குவல் ரேஷியோவில் எடுத்துக்கலாம். மல்லித்தூள் 1 கிலோனா மிளகாத்தூள் 1 கிலோ எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரம் கம்மியாக தான் இருக்கும். சின்ன ஸ்பூனில் தான் எடுத்துருக்கேன் 4 ஸ்பூன். அவ்வளோதான். கிளறி விட்டுக்கோங்க. இந்த கலந்த தூள் இல்லைன்னா மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனி மிளகாய் தூள் இருந்தால் அது ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்படியே வந்து ஒரு 15 இப்படியே வேணும்னா ஒரு 15 மினிட்ஸில் சிக்கன் வெந்துடும். நல்லா மூடி போட்டு சிம்மில் வேக வச்சுக்கோங்க. ஒரு செமி கிரேவியாக வேணும்னு சொன்னீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். வெறும் தேங்காய் இல்லைனா சோம்பு அது கூட சேர்த்து இதில் போட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி தேங்காய் சேர்க்கல. கொஞ்சம் செமி கிரேவியாக தான் பண்ணுறோம். சிக்கன் கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போது லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன் சிக்கன் வேகிறதுக்காக. சின்ன கிளாஸில் தான் ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கேன்.
சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அப்பப்போ வந்து கிளறிக்கங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடும். உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு அதை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து ரசம் வித் இந்த சிக்கன் கிரேவி, அதனால் கொஞ்சம் கிரேவியாக வைக்கிறேன். கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்குது. ரசத்தை கூட இது சிக்கன் கிரேவி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். கொஞ்சம் நல்லா வேகட்டும். ரசம் ரெடி ஆகிட்டு இருக்கு. ரசம் கரைச்சிட்ருக்கேன். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடும். சிக்கன் கொஞ்சம் வேகணும். பக்கத்தில் வந்து ரசமும் ரெடி ஆகிட்டு இருக்கு. ரசத்தை வந்து இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். நல்லா இந்த நுரக்கட்டி வந்துருச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கார்னிஷ்க்கு வந்து கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக இருக்குது. ரொம்ப சிம்பிளான சிக்கன் கிரேவி தாங்க, எல்லாருமே கண்டிப்பாக செய்யலாம். டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் வேணுன்றவங்க தேங்காய் ஊற்றிக்கலாம், தேங்காய் பிடிக்காதவங்க இப்படியே பண்ணிக்கலாம். இப்போ வாங்க என்னென்ன சாப்பாடு பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான லஞ்ச் மெனு தான் இன்னைக்கு.
ரசம், சிக்கன் கிரேவி. அவ்வளோதான். வெளியில் கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு சூடாக ரசம் சிக்கன் கிரேவி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சுட சுட சாதம், ரசம் சாதம் வித் சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்படி வெளியே உட்காந்து சாப்பிட்றதே ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் கொஞ்சம் சூடாக இருக்குது, எல்லாமே சூடாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.